கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1358 கர்த்தரை துதித்து உங்களை வாழ்த்துகின்றேன். நலமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கின்றேன். இந்த பலந்தரும் தேவன் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டவர்களாய் வாழ்வீர்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. இன்றைக்கு அநேகர் மரித்து போனவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில ஜீவன் இல்லாதபடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். பெயரளவுக்கு உயிர் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு மன சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானாய் பரிசுத்தவானாய் உன் வாழ்க்கையை மாற்று, நீதிமானாய் வாழ்ந்து பார், பரிசுத்தமுள்ள பாதையிலே நீ நடப்பாயானால் உன் ஜீவன் உனக்கு உதவியாய் இருக்கும். நீதிமானின் பாதையிலே ஜீவன் உண்டு, பரிசுத்தவானின் பாதையிலே ஜீவன் உண்டு. அநேகர் மரித்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மைத்தான் ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றினார். அவருடைய பாடுகள், மரணம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கும் மரித்ததை போன்ற, செத்து போனதை போன்ற வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன்னை தேடி வேத வசனம் வருகிறது. பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்து பார், உன் வாழ்க்கையிலே ஜீவன் உண்டு, நீ வாழ்வதற்கு அர்த்தம் உண்டு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நீதிமானின் பாதையிலே ஜீவன் உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் மரித்ததை போல, மரித்தவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. உன் வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கையாய் மாறப்போகிறது. உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாறப்போகிறது. அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தேவன் தேடி அழைப்பு விடுக்கிறார். இயேசுவிடத்திலே வா, இயேசுவிடத்திலே ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord. மரித்து போனதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே ஜீவன் தந்து தேவன் உன்னை ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறார். உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில இருந்த துன்பம், துயரம், வேதனைகள் எல்லாம் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன் வாழ்க்கையில இன்று முதல் அற்புதத்தை காண்பாய் மகளே. உன் குடும்பத்திலே அற்புதத்தை காண்பாய். உன் பிள்ளைகள் மத்தியிலே அற்புதத்தை காண்பாய். உன் தொழிலிலே, வியாபாரத்திலே, கடையிலே ஹல்லேலூயா நீ அற்புதத்தை காண்பாய். விசேஷமாக நீ பார்த்து கொண்டிருக்கிற வேலை உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சம்பளம் குறைவாக இருக்கலாம், மாறுதல் கிடைக்காமல் இருக்கலாம், ஆறுதல் கிடைக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு தேவ வார்த்தை உன்னை தேடி வருகிறது. உன் வாழ்க்கையிலே, வேலையிலே ஆசீர்வாதம், தொழிலிலே ஆசீர்வாதம், கடையிலே, வியாபாரத்திலே ஆசீர்வாதம், குடும்பத்திலே ஆசீர்வாதம் பெருக போகிறது. நீ பரிசுத்தமானாய் நீதிமானாய் வாழ்ந்து பார். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வாய். இழந்த ஆசீர்வாதங்களை கூட நீ பெற்றுக்கொள்வாய். இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.